Hi friends, உங்கள் உஷா ஃபேஷன் சண்முகம் பேசுகிறேன். இன்றைக்கி லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 3/4 கை வச்சுட்டு காலர் நெக் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். இது ஷாலு, இது லைனிங் மெட்டீரியல், இது டாப்போட மெட்டீரியல். இது 8 வாரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பேண்ட்டு முன்னாடி கட் பண்ணிக்கலாம். இது ஷால் தேவைப்படாது. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது அளவில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு 4 பீஸ் வரும் இல்லையா, இந்த அளவு இப்படி மடித்து போட்டுருங்க. இந்த மாதிரி மடிப்பாக தான் வரும். சுருக்கமாக இருந்ததுன்னா எடுத்து அயன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டு இந்த அளவு நீட்டாக மடித்து போட்டு இந்த 4 பீசஸ் வர மாதிரி போட்டுடணும். இந்த பக்கம் 1 2 3 4 பீசஸ் வந்துச்சிங்களா. மடிப்பு வந்து இந்த நம்ம எந்த பக்கம் நின்று கட் பண்ணுறோமோ அந்த பக்கம் வந்து மடிப்பு இந்த அளவு மடிச்சுட்டு, இப்போ மேலே வந்து இந்த மாதிரி நீட்டு ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கிங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு, ஏன்னா இந்த சின்னது பெருசுமாக வரும், ஒரே அளவு வச்சு இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ பேண்ட்டு ஒயரை வந்து 38க்கு இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்கு விட்டுருங்க. 38 அந்த இதுலேருந்து 7 இன்ச்சு வச்சுருங்க. இந்த பெல்ட் பீஸ் 7 இன்ச்சு போதும். மேக்ஸிமம் எல்லா பேண்ட்டுக்குமே 7 இன்ச்சு தான் வரும். 8 இன்ச்சுனா வச்சுன்னா ரொம்ப இறக்கமாக வரும். 6.5 கூட வைக்கலாம். அதே நார்மல் ஹைட்டு ஷார்ட்டாக போகிறவங்களுக்கு 6 போதும். இது வந்து 38னா நார்மல் ஹைட்டு, அதனால் அந்த டீஸ் மார்க் வந்து 38. நம்ம இங்கே பேண்ட்டை வந்து மேக்ஸிமம் 7.5 8க்குள்ளே வச்சா போதும். இந்த இதிலேருந்து இந்த அளவு வச்சுருங்க. நார்மல் பேண்ட்னா உங்களுக்கு 18 இல்லை 17க்குள்ளே வச்சா போதும் நார்மல் பேண்ட். இதே பட்டியலாக கேட்டாங்கன்னா ஃபுல் இந்த கரை பீஸ் எவ்வளோ இருந்தோ அந்தளவு ஃபுல்லாக வச்சிடலாம். இதில் நார்மலாகனா 18 போதும். 18 வச்சு இந்தளவு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த டீஸ் மார்க் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இந்த கேன்வாஸ் மடித்து தப்போம் இல்லைங்களா, அதுக்கு 2 இன்ச்சு போதும். இந்த பாட்டம் லூஸ் வந்து 14 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. ஏன்னா இந்த பக்கம் 4 பீஸாக இருக்கலாம், 7 7 14 வந்துடும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டால் போதும். இதுலேருந்து இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதிலேருந்து அப்படியே இப்படி மார்க் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி. இந்த அளவு அப்படியே இங்கே ஒரு 1.5 இன்ச்சு விட்டு மேல் வர கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். போய் இந்த அளவு பிடிச்சா போதும். இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கிற துணி. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருங்களா, இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த டீஸ் மார்க்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இங்கே மடிக்கிற அளவுக்கு ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த அளவு அப்படியே ஷேப்பாக கட் பண்ணிக்கிங்க. இந்த ஷேப் வந்துடும். இங்கே இந்த ஷேப் கொடுக்கும்போது பேண்ட் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே பெல்ட் பீஸ் வந்து ஷீட்டில் வந்து 36 வந்து 4 இன்ச்சு மேக்ஸிமம் 6 இன்ச்சு பெருசாக வச்சுருங்க. அதை விட இப்போ 44 இன்ச்சு வருது. 44 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஷீட் அளவை விட இந்த மேப்பா பீஸ் வந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த சீட் அளவு எடுக்கிறீங்களா 36, அதுக்கு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டுங்க. அப்போ வந்து 44 வந்து 4 வந்து பிரிச்சுங்க. ஏன்னா இதில் 4 பீசஸ் வரும். 4 பீஸ் இல்லைன்னா 11 இன்ச்சு போதும். அப்புறம் இங்கே மடிக்கிறதுக்கு மொத்தமாக 38ங்களா, இங்கே 1 இன்ச்சு மடிச்சிடுவோம். நம்மளுக்கு தேவை 7, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருவோம். அப்போ மொத்தமாக வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. 8 1/2
அதே 8.5 இங்கே வச்சு மார்க் போட்டு இந்த ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கேலால் வரையும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கட்டிங் கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாது. இங்கே சின்ன இதாக இருக்கும்போது இந்த சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு விட்டு அப்படியே இன்னாண்ட ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த டீஸ் மார்க் தான் கரெக்ட் அளவு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும், உள்ளே மடித்து தைச்சிருவோம். இப்போ இந்த அளவு அப்படியே இதே லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அது போட்டுடலாம். இதை நீங்கள் மடித்து தைக்கும்போது இந்த பிசு இல்லாமல் மடித்து தைக்கணும். அதுக்காக தான் இந்த அளவு துணி வருது. இது பெல்ட்டு பீஸ் ரெடி பண்ணாச்சு. பெல்ட்டு பீஸ் ஃபுல் லென்த் வந்து 8.5, பேண்ட் உயரம் 38. இப்போ இந்த கரை பீஸ் வருதுங்களா, இதில் வந்து நம்மளுக்கு நாடா கட் பண்ணிக்கலாம். இது பேண்ட்டு கட்டிங்லாம் ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு சுடிதாரே ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சாலே ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பார்த்தாலே உங்களுக்கு இது நாடாவை கட் பண்ணியாச்சு. அடுத்தது டாப்பு கட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து லைனிங் சுடிதார், இதுக்கு வந்து காலர் கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே டாப் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி லைனிங் போடும்போது டாப்புக்கு நல்ல மெட்டீரியலாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு சுருங்காமல் இருக்கும். சிலது டாப்பில் அப்படியே இருக்கும், லைனிங் மட்டும் சுருங்கிடும். அது உங்களுக்கு போடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் லைனிங் போடும்போது நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 38 இன்ச்சு ஹைட்டு. இந்த 38 அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அது இப்போ நம்ம மடித்து விடும்போது இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். டாப்பில் கட் பண்ணும்போது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணுவோம். அதனால் இதுக்கு 38 அப்படியே இருக்கிற அளவு வச்சுருங்க. ஹைட்டு எவ்வளவோ அந்த அளவு வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. ஷோல்டர் வந்து 15, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 8 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே ஒரு 7 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே மேக்ஸிமம் 6.5 தான் வைப்போம். நெக்கு வந்து உங்களுக்கு காலர் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு 6.5 வைப்போம். இது காலர்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு 7 வச்சுக்கிறோம். இங்கே 7 வச்சுருந்தீங்களா, இந்த 7 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து 6.5 வச்சுருங்க. உங்களுக்கு எதை புரியலன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த ஆமுல்லேருந்து 6.5 இந்த ஷேப்புக்கு, இப்போ ஷேப்புக்காக இது 6.5, மறுபடியும் ஒரு 6.5 வச்சுருங்க. இது வந்து எதுக்குன்னா சைடு ஓப்பன். இங்கேருந்து 7 இன்ச்சு, இதிலேருந்து 6.5, இதிலேருந்து 6.5. உங்களுக்கு சைடு ஓப்பன் வந்து 20 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இது நார்மலாக வந்துடும். சில பேர் சைடுக்கு ஓப்பன் மேலே போடுவாங்கன்னா இங்கே இன்னும் கூட 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ பாடி லூஸ் வந்து 35 இருக்குது. 35ல் வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் மொத்தமாக 4 இன்ச்சு லூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ஃபிட்டிங் வரும். டைட் ஃபிட்டிங்னா 3 இன்ச்சு லூஸ் வச்சா போதும். இது வந்து நார்மல் ஃபிட்டிங். இந்த அளவு 9.5 வச்சுக்கலாம். 9.5 வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே 9.5 வச்சுட்டு இங்கே வந்து 8.5 போதும். இந்த பாடி லூஸுக்கும் ஹிப் ஷேப்புக்கும் 1 இன்ச்சு கம்மியாக வச்சா தான் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இந்த அளவு வச்சுக்கலாம். அப்புறம் ஷீட் அளவு வந்து 36, அதில் எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. 40ல் வந்து 10 வச்சுருங்க. இங்கே 40 வச்சுட்டு இதிலேருந்து நம்மளுக்கு இங்கே சைடு கீழே வந்து 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 40 இங்கே 10 வச்சோம் இல்லைங்களா, இங்கே வந்து 12 இன்ச்சு வச்சுருங்க. இப்போ வைக்கும்போது இதுக்கு 2 இன்ச்சு வித்தியாசம் போதும். 3 இன்ச்சு 4 இன்ச்சுனா வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராஸ் வந்துடும். 2 இன்ச்சு தான் நார்மல். அதுக்கு நேர்கட்டு கேட்குறவங்களுக்கு 1 இன்ச்சு போதும். இது வந்து நார்மல் ஃபிட்டிங். இப்போ இந்த சின்ன ஸ்கேல் எடுத்துங்க. இதிலேருந்து ஒரு லைன் எப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன் போட்டுங்க. இந்த அளவு ஒரு லைன் போட்டுங்க. இப்போ வந்து இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த அளவு ஸ்கேலால் வச்சு நீங்கள் புதுசாக பழகும்போது இந்த மாதிரி ஸ்கேலால் மார்க் போட்டு கட் பண்ணுங்கள். பழகிட்டுனா அதுக்கப்புறம் உங்கள் மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு ஓப்பன்லேருந்து கீழே வரைக்கும் இந்த நீட்டு ஸ்கேல் வச்சு ஒரே லைன் இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நீங்கள் இந்த சைடு ஓப்பன் தைக்கும்போது அப்படியே நீட்டாக இருக்கும். இந்த பெண்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும்.
இப்போ நம்மளுக்கு இங்கே சைடில் வந்து இந்த 1.5 இன்ச்சு துணி விட்டால் போதும். அதுக்கு மேலே 2 இன்ச்சுலாம் துணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சைடில் வந்து அப்படியே இழுக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஷேப்லாம் நல்லா தெரியும். அதுக்காக மேக்ஸிமம் நிறைய சில கஸ்டமர் வந்து 2 இன்ச்சு கூட கேட்பாங்க. நம்மளுக்கு தேவை 1.5 இன்ச்சு இருந்தாலே போதும். ஏன்னா இதிலே நம்மளை 3 தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இது பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுருங்க. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த அளவு ரெடி அளவு, இதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிடுங்க. இந்த டீஸ் மார்க் போட்டுக்கிற பாருங்க, இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இந்த ஷேப் கட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து சைடு ஓப்பன், சைடு சில்ட்டு வந்துடுங்க. இதுக்கு இந்த இருக்காது. நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சிடலாம். இப்போ கீழே வந்து சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. இதான் லைனிங் கட் பண்ணி நீட்டாக. இதுக்கு வந்து 3/4 கை வந்து கைக்கு வந்து லைனிங் தேவைப்படாது. நார்மல் கைனா லைனிங் கொடுத்துக்கலாம். 3/4 கைக்கு லைனிங் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் தைக்கும்போது இதில் வந்து இந்த ஷேப்பு இப்படி வரணும். இந்த ஷேப்பு வரும்போது அப்படியே சுடிதார் போட்டோடனே ஃபிட்டிங் பக்காவாக வந்துடும். இப்போ ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாப் பீசஸ் இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3/4 கை வராது இதில். அதனால் இந்த கீழே டவர் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பார்த்துங்க. 14 இன்ச்சு இருக்குது. இந்த 14 இன்ச்சு வச்சு கரெக்டாக 14 இருக்குங்க இல்லையா, இந்த 14 மட்டும் இதில் வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்தமாரி பாதி பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் பீஸ் இப்படி வருதுங்க இல்லையா, இந்த ஓப்பன் வச்சுட்டு கரெக்டாக இதிலேருந்து 14, இந்த அளவு 14, அதே மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு 14 நீங்கள் சென்டராக கூட ஒரு மார்க் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரே அளவு வந்துடும். இந்த ஓப்பன் பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஓப்பன் சைடு தான் போடணும், அந்த பக்கம் போடக்கூடாது. உங்களுக்கு துணி வந்து இது ரொம்ப மிச்சமாகும். இந்த 14லேருந்து இந்த அளவு வச்சு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவு மடித்தோடனே இது மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த துணி ஃபுல்லாகவே உங்களுக்கு சிலிவுக்கு வந்துடும். அதனால் மடிப்பு இந்த பக்கம் வந்துடும். இந்த ஓப்பன் பீஸ் இப்படி மடித்து விட்டுடலாம். இப்போ எப்படி மடிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம டாப் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டாப் உயரம் 38. இங்கே இந்த பார்டர் மடிச்சிடுவோம். இந்த பார்டர்லேருந்து 38 இல்லையா, நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் மேலே, இந்த ஒரிஜினல் மேலே இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே சைடெலாம் எக்ஸ்ட்ராலாம் விட்டு கட் பண்ண வேண்டாம். இதே அளவு கட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே மேலே தையல் போட்டு ஈஸியான மெத்தடில் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கட் பண்ணி வச்சிங்களா, இந்த ஆம்ஹோல் வந்து இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு வர அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து நம்மளுக்கு சைடு பிடிக்கிற அளவு, இது வந்து சைடு ஓப்பன். நீங்கள் புதுசாக பழக்கும்போது இங்கே மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இதுக்கு மேலே கூட இந்த அளவு மார்க் போட்டுட்டு தைக்கும்போது இந்த ஷேப் வந்து அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இங்கே சைடு ஓப்பன் வந்து நீங்கள் மடிக்கும்போது இப்படி நல்லா இந்த அளவு மடிக்கும்போது சைடு இந்த சின்னது பெருசுமா அப்படியே வளன்னு இருக்காது, நீட்டாக இருக்கும் அப்படியே. அதுக்காக தான் இந்த அளவு துணி வருதுக்கு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு துணி இருக்குங்களா, இது நல்லா பெருசாகவே தாராளமாகவே துணி இருக்குது. இப்போ இந்த பீஸ் இப்படி மடிப்பு வந்துடும். இப்போ இந்த இப்படியே மடித்து கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். பூ வந்து ஏறுது இல்லையா, ஒரு பக்கம் ஏறும்போது இறங்கும், அப்படி வைக்கக்கூடாது. 2 ஸ்லீவும் இதே மேலே ஏறுற மாதிரி தான் வைக்கணும். இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பீஸ் இருக்குங்களா, இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா இப்படியே மடித்து நீங்கள் போடும்போது ஒரு கைக்கு வந்து பூ ஏறும் ஒரு இறங்கும். அதனால் இப்படி தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பீஸாக எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த அளவு மடித்து போடுங்க. இதில் பூ ஏறது தெரியுமாங்க, இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் வரும். நீங்கள் மடித்து போடும்போது அந்தமாதிரி நீட்டாக வராது. ஒரு கையில் ஏறும் ஒரு கையில் இறங்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ 2 கையிலுமே பூ ஏறுற மாதிரி மடித்து போட்டிருக்கு. இப்போ நம்ம இது வந்து மடிப்பு வந்து வெளி சைடு தான் இருக்குது, வெளி சைடே கட் பண்ணுறோம். நீங்கள் டீஸ் மார்க் பண்ணி உள் சைடு போட்டு கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ கைக்கு இந்த ஸ்கேர் 1.5 இன்ச்சு விட்டுருங்க மடிக்கிறதுக்கு. மடித்து தைச்சிட்டு அந்த பார்டர் வச்சுக்கலாம். கையில் இருந்து வந்து 14 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருங்க, 15. இந்த மார்க் இல்லையா, இந்த மார்க்லேருந்து 3 இன்ச்சு விட்டுருங்க. இது ஆமுல் சைஸுக்கு. கை சுட்ட அளவு 10. இங்கே நம்மளுக்கு ஆமுல் வந்து 7 இன்ச்சு வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும் 7 இன்ச்சு வைக்கும்போது. இப்போ இந்த ஷேப் வந்து இந்த அளவு ஷேப் வந்துடும். இது நீங்கள் ஆமுல் கட் பண்ணும்போது இந்த ஷேப்பு கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அப்படியே சிலிவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு இதே இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் துணி போதும். இந்த அளவுக்கு அந்த சைடில் எவ்வளோ துணி விட்டோமோ அதே அளவுக்கு தான் இங்கே துணி வேணும். இதுதான் நம்மளுக்கு பிடிச்சி தைச்சி இதை வந்து நம்ம மடித்து தைச்சிட்டு இந்த பார்டர் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதை மடித்து 2ஆக இருக்குது. இதையும் அப்படியே மடித்து போட்டுங்க 2ஆக மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இதான் சென்ட்ரு. இந்த சென்டர்லேருந்து இந்த அளவு 1/2 இன்ச்சு அப்படி இந்த கவர் தட்டு எடுக்காமல் தைச்சா இந்த ஆமுல் வந்து அப்படி சுருக்கம் வரும். இந்த மாதிரி கவர் தட்டு எடுத்துடணும். இது எடுத்து வச்சிங்களா. இப்போ லைனிங்கில் வந்து இதான் லைனிங், 2 லைனிங் இருக்குங்களா, 2 லைனிங் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் பேக்கு ஃப்ரண்ட்டு இருக்கும், இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த அளவு போட்டு இது கூட ஒரு லைனிங் அப்படி எடுத்து வச்சுட்டு, இது வந்து நம்மளுக்கு காலர் நெக் கேட்டிருக்காங்க, ஆஃப் காலர் கேட்டிருக்காங்க. அப்படி இது லைட்டாக இந்த அளவு லைட்டாக பெண்டு பண்ணால் போதும். ஓகே, இது பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸு லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எடுத்துகிட்டு இந்த 1/2 இன்ச்சு அப்படியே கவர் தட்டு எடுத்துருங்க. இந்த ஃப்ரண்ட்டு சிலிவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நெக் இருக்க வந்து 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 7 இன்ச்சு ஓப்பன் வந்துடும். இங்கே நம்மளுக்கு 3 இன்ச்சு வந்துடும். இந்த அளவு இப்படி ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இங்கே வந்து வி வச்சுட்டு ஓப்பன் வரும். ஏன்னா அப்போ தான் தலை போட முடியும். காலர் நெக்குக்கு ஓப்பன் இல்லாமல் இருந்தால் தலை போட முடியாது. அதுக்காக ஓப்பன் வச்சு தான் வரும். காலர் மேக்ஸிமம் காலர் வச்சாலே ஓப்பன் வந்துடும். அப்படி 8 1/2 வச்சா அப்படியே தலை போடலாம். அது ரொம்ப நெக்கு இறக்கமாக வந்துடும். இந்த அளவு வந்து அப்படியே வி ஷேப்பு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணிவிடுங்க. சும்மா 2 ஊக்கு வந்துடும். இதான் இதில் இந்த ஆரம்பத்துலேருந்து இதிலேருந்து காலர் வந்துடும். ஆஃப் காலர். ஃபுல் காலர்னால் நெக்கு இறக்கும். இந்த 7 இன்ச்சு வச்சு இதுலேருந்து வரும். இது உங்களுக்கு ஆஃப் காலர். லைனிங் கட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை அப்படியே லைனிங்லேயே அடித்து திருப்பிக்கலாம். அதனால தான் இதில் ஒரிஜினலாக கட் பண்ணல நெக்கு. இதுதான் ஈஸியான மெத்தட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைனிங் சுடிதார் இது வந்து நம்மளுக்கு காலருக்கு எதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதார் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.